ஃப்ரெண்ட்ஸ், ரசம் மசியல் பருப்பு ரெடி பண்ண போகிறேன். ரசத்துக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு தக்காளி கொத்தமல்லியும் சேர்த்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சி வச்சுக்குவேன். பருப்பு தாளிக்க போகிறேன். கடுகு உளுந்தம் பருப்பெல்லாம் போட்டு பருப்பு மஞ்சப்பொடி உப்பு போட்டு கொதிக்க விட்டு இறக்கி வச்சிடலாம். அதே கடாயில் கடுகு உளுந்தம் பருப்பு வெங்காயம் சேர்த்து உப்பு மஞ்சப்பொடி தனி மிளகாத்தூள் போட்டு மசிச்சு வச்சுருக்கிற காயை சேர்த்து கொதிக்க விட்டுறேன். கொஞ்சம் நல்லா எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் புளித்தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். இல்லைனா காயோட அந்த ஒரு மாதிரி நாக்கு ஊறும் இல்லையா, அது போகிறதுக்காக. இப்போ ரசம் தாளிக்க போகிறேன். கடுகு உளுந்தம் பருப்பு காயப்பொடி கருவேப்பிலை போட்டு பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன். அதையும் போட்டு அரைச்சி வச்ச ரசம் விழுதை போட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் புளித்தண்ணியும் ஒரு கிளாஸ் தண்ணியும் ஊற்றி கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சீனி போட்டு இறக்குனா சூப்பரான லஞ்ச் ரெடி. தேங்க்யூ.